வணக்கம் உறவுகளே. மானாமதுரையை மையமாக கொண்டு உலகெங்கிலும் உள்ள மனிதநேயமுள்ள சில நண்பர்கள் இணைந்து மனிதநேயம் தன்னார்வ குழு என்ற குழுமத்தினை இயக்கி வருகிறோம். பெரிய அளவில் இயலாவிட்டாலும் ஏதோ எங்களால் இயன்ற அளவு துன்பப்படுகின்ற ஏழைகளுக்கு சிறு சிறு உதவிகள் செய்து மனமகிழ்கிறோம். எல்லோரும் இன்புற்றிருக்க இறைவன் அருள் புரியட்டும். அந்த வகையில் இன்று நாம் சந்திக்க இருப்பது சிவகங்கை மாவட்டம் இடையமேலூரிலிருந்து சுமார் 10 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள தமராக்கி என்னும் ஊரில் வசித்து வரும் MS பூமிநாதன் அவர்கள். இவருடைய இயற்பெயர் தர்மராஜன். கலையில் பெரிதும் ஆர்வம் கொண்டு கலைத்திறமையை வளர்த்து கொண்டு மதுரை தமிழ்நாடு நாடக நடிகர் சங்கத்தில் உறுப்பினராக இணைந்து சிறு சிறு வேடங்கள் ஏற்று நாடகங்களில் நடித்து வருகிறார். கூத்தாச்சி பள்ளம் மூதாவியர்கள் ஆண்டு வந்தார்கள். அடக்க வம்சத்திலே அத்தனை பெயர்கள் வீரர்களாய் இருந்தார்கள். இதை பொறுக்காத தேவர்கள் அசுரர்களை அழித்து நான் 7 வயது பாலகராயிருந்து மதி கெட்டவனே, பெண்களின் அருமை தெரியாத மனித பூச்சியே, ஒழுங்காக என்னிடம் மன்னிப்பு கேட்டுவிட்டு ஓடிவிடும். என் வல்லமை தெரியாமல் பேசுகிறாய். பெண் என்றால் காம பசி தீர்ப்பவள். என்னை அழைப்பதற்கு உன்னால் முடியாது. நிறுத்தடா உன் பேச்சை. நீ சிவனிடத்தில் சாகா வரம் ஒன்றை பெற்றிருந்தாய். என்ன பெற்றிருந்தாய்? 60 வயதில் இருந்த ஆண்மகனுக்கு சரி 50 வயதில் இருந்த பெண்மகனுக்கும் குழந்தை பிறக்குமா கேட்டு ஒரே பிரசவத்தில் 7 பெண் குழந்தை பிறந்து ஒன்றாக நடக்கும் காரியமா ஈசன் கொடுத்து விட்டான். நாடகங்களுக்கு செல்ல ஏதுவாக மதுரை அருகாமையில் உள்ள கருப்பாயூரணியில் தனது மனைவியுடன் ஒரு வாடகை வீட்டில் வசித்து வந்தார்கள். கடந்த சில மாதங்களாக சுகர் மற்றும் ஆஸ்துமா நோயால் பெரிதும் பாதிக்கப்பட்டு சிவகங்கை அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார்கள். நாடக வாய்ப்பு மிகவும் குறைந்துவிட்ட காரணத்தாலும் கூலி வேலைக்கு சென்று உழைக்கும் அளவுக்கு உடம்பில் தெம்பில்லாத காரணத்தாலும் மருத்துவ செலவு மற்றும் சாப்பாட்டு செலவுக்காக மிகவும் கஷ்டப்படுகிறார்கள். வாடகை வீட்டில் தொடர்ந்து வாடகை கொடுக்க இயலாத நிலையில் தனது சொந்த ஊரான தமராக்கிக்கே வந்துவிட்டார்கள். சொந்த ஊரில் பழைய வீடு உள்ளது. அதில் கணவனும் மனைவியும் வசித்து வருகிறார்கள். தற்சமயம் சாப்பாட்டிற்கும் மருத்துவத்திற்கும் மிகவும் கஷ்டப்படுகின்ற இந்த சூழலில் மனிதநேயம் தன்னார்வ குழு நண்பர்கள் இவருக்கு உதவி செய்யும் முயற்சியில் இறங்கியிருக்கிறது. இங்கே நீங்கள் காணுகின்ற இந்த வீடு இவருக்கு மட்டும் சொந்தமானதல்ல, அண்ணன் தம்பிகள் அனைவருக்கும் பொதுவானது. இங்கே வைக்கப்பட்டிருக்கின்ற பொருட்கள் கூட அப்படித்தானாம். ஊரில் திருவிழாக்கள் நடக்கின்ற சமயத்திலே அனைவரது குடும்பமும் வந்து செல்வதற்கு ஏதுவாக இந்த பொருட்கள் எல்லாம் இந்த அறையில் வைக்கப்பட்டிருக்கிறது. தற்பொழுது எங்களால் இயன்ற ஒரு 3000 ரூபாய் நண்பரிடத்தில் கொடுத்துவிட்டு ஏனைய நண்பர்களிடத்திலும் உதவி கோரும் முயற்சியில் இறங்கியிருக்கிறோம். நண்பரின் இயலாத நிலை அறிந்து மனமருங்கும் உறவுகள் உங்களால் இயன்ற உதவியினை காணொளியில் காணும் வங்கி கணக்கிற்கு நேரடியாகவோ அல்லது 90 925 95 205 என்ற வாட்ஸ்அப் எண் மூலம் எங்களை தொடர்பு கொண்டோ பணமாகவோ பொருளாகவோ உதவிட இருகரம் கூப்பி வேண்டுகிறோம். என்றதை செய்வோம், இல்லாதவர்க்கே நன்றி. அண்ணா பேசுங்கண்ணா. நீங்கள் இப்போ எங்கே இருக்கீங்க அந்த விவரத்தையும் சொல்லிடுங்க. எல்லாருக்கும் வணக்கம் சொல்லி. எல்லாத்துக்கும் வணக்கம். நான் MS பூமிநாதன், தமராக்கி. சிறிய தொழில் துணை நடிகர் பண்ணிட்டு வந்தேன். இப்போ சமீப காலத்தில் 2 மாதமாக முடியாமல் படுக்கையாக இருந்தேன். தங்க கற்பாரெலாம் இருந்தேன்.
அங்கேருந்து என்னால் வீட்டு வாடகை கொடுக்க முடியலை, அக்கம் பக்கத்தில் என்னால் மல்லிகைப்பா கொடுக்க முடியல. அண்ணங்க எல்லாம் சேர்ந்து இங்கே கூலி வீட்டுக்கு அனுப்புனாங்க. சிவகங்கையில் வந்து ஒரு மாதம் பெட்டில் இருந்தேன். இப்போ வந்து இங்கே வந்து நான் பக்கத்தில் மாத்திரை வாங்கி கருப்பாண்டுக்கு அலைய முடியாதனால வீடு காலி தமராக்கி வந்திருக்கிறேன். ரொம்ப கஷ்டப்படுறேன். இப்படித்தான் நான் யதார்த்தமாக என்னால் வேலை வெட்டிக்கு இப்போ முந்தி மாதிரிக்க போக முடியலை. சமீபத்தில் ஊரால் ஒரு நாடகம் வலுக்கட்டாயமாக ஃபோன் என்னால் வறுமையின் கோளாறுனால அப்போத்தான் மாப்பிள்ளை ஆனந்த குமாரை சந்தித்தேன். அவரும் சொன்னாங்க. அப்புறம் அண்ணனுக்கு ஃபோன் பண்ண சொன்னாங்க. ஃபோன் பண்ணி உதவி கேட்டேன். என்னால் உங்களால் இயன்ற அளவு ஏதாவது இருந்தால் நீங்கள் எனக்கு உதவி பண்ணுங்க. உடன் பிறந்த மாற்ற நான் நோயாய்ப்பட்டு சுகரு, ஆஸ்மா, சளினால் என்னால் ஸ்ட்ரென்த் இல்லை. நல்லது போல சாப்பிட சொல்கிறாங்க. ஆனால் என்னால் வாங்கி சாப்பிட்றதுக்கு என்னால் வேலை வெட்டிக்கெல்லாம் போக முடியலை. தயவுக்கு இருந்து உங்களால் இயன்ற அளவு எனக்கு உதவி செய்யுங்க. நன்றி அண்ணா. கண்டிப்பாக நன்றி. எழுந்த வணக்கம். உங்களை பார்த்து உங்கள் முகத்தை பார்த்து கண்டிப்பாக உதவி செய்வாங்கங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஏன்னா நானும் இப்போ வீடு முழுக்கும் பார்த்தேன், என்ன இதில் இருக்குங்கிறத நான் தெரிஞ்சுக்கிட்டேன். நீங்களும் உங்களுடைய உடம்பை பார்த்தாலே தெரியும், பார்க்குறவங்களுக்கு ரொம்ப சிரமப்படுறீங்கிறத எல்லாரும் புரிஞ்சுக்குவாங்க. நிச்சயமாக அவங்களால இயன்ற உதவிகளை உங்களுக்கு செய்யணும்னு அவங்கள்ட்ட நானும் தாழ்வணிந்து கேட்டுக்கிறேன். ரொம்ப நன்றி. மனிதநேயம் தன்னார்வ குழு நண்பர்களுக்கு நன்றி சொல்லுங்கள். மனிதநேயம் தன்னார்வ குழு நண்பருக்கு மிகவும் நன்றி.